தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூரில் உலக புகழ்பெற்ற பால்கோவா தயாரிப்பில் தொழிலாளர்கள் இரவு பகலாக ஈடுபட்டு வருகின்றனர். தீபாவளி பலகார பட்டியலில் முக்கிய இடம் பிடித்திருக்கும் இனிப்பு வகைகளில் ஒன்று பால்கோவா. அதுவும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தயாராகும் பால்கோவா சுவையாக தனி சிறப்புடன் இருக்கிறது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்பாக மீதமாகும் பாலை பதப்படுத்த முடியாத நிலையில் அதை சுண்ட காய்ச்சி திடப்பொருளாக மாற்றி பயன்படுத்தி வந்தனர். இதே காலப்போக்கில் பால்கோவா உருவாக காரணமாக அமைந்தது. இப்பகுதியில் உள்ள கறவை மாடுகள் மேற்கு தொடர்ச்சி மலையில் வளரும் பசுமையான புல் மற்றும் மூலிகைகளை மேய்வதால் அதில் இருந்து கிடைக்கும் பால் தரமாகவும் அடர்த்தி அதிகமாகவும் உள்ளதாக கூறப்படுகிறது. எனவே இதிலிருந்து கிடைக்கும் மதிப்பு கூட்டு பொருட்கள் மற்ற பகுதிகளில் உள்ளதை விட அதிக சுவை வாய்ந்ததாக இருக்கிறது. ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வரும் சுற்றுலா பயணிகள் பக்தர்கள் ஆண்டாளை தரிசிப்பதற்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை வீடுகளுக்கு பால்கோவா வாங்கி செல்வதிலும் அளிக்கின்றனர். தற்போது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பால்கோவா விற்பனை வழக்கத்தை விட 2 மடங்கு அதிகமாகி உள்ளதாக வியாபாரிகள் கூறுகின்றனர். தரம்னு பார்த்தீங்கன்னா பால்கோவா வந்து ஒரு 10 லிட்டர் பாலுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு 1.25 கிலோ ஜீனி வந்து போடுவோம். அதனால் வந்து ஒரு மினிமமாக அதாவது ஒரு குறைஞ்சபட்ச அளவு தான் அந்த ஜீனி 1.7ன்றது வந்து இது போடுறதுனால வந்து பால்கோவோட ஸ்வீட் வந்து நல்லா தரமாக தான் இருக்கும். இதில் வந்து நாங்கள் வந்து கையில் தான் கிண்டுவோம். மிஷினுக்கு வந்து இங்கே வேலை இல்லை. கையில் கிண்டுறதுனால தான் நம்ம வந்து நாங்கள் முந்திரி தோடு இருக்கோம். அதுதான் எரிவாயுக்கு வந்து நாங்கள் அந்த எரிக்கிறது வந்து அதுதான் முந்திரி தோடு தான் நாங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பால்கோ வியாபாரம் இந்த தீபாவளி சீசன்களோட சூப்பராக போய்கிட்டு இருக்குன்னு நான் இங்கே வந்து பால்கோ கடையில் அரசு பால்கோ கடையில் 6 வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எங்கள் அண்ணன் இங்கே வந்து பால்கோ கிண்டுறாங்க. காலையில் இது எப்பயும் போல் ஒரு 8 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா நைட்டு 8 மணி வரை அவருக்கு வேலை இருக்குது. நாங்களுமே காலையில் 9 மணிக்கு வரோம். 9 மணிலேருந்து சாயந்தரம் 7 மணி வரை எங்களுக்கும் வேலை ரெகுலராக இருந்துக்கிட்டு இருக்கு. ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவாவுக்கு ஆர்டர்கள் அதிக அளவில் வருவதால் விற்பனை நிலையத்தில் உள்ள தொழிலாளர்கள் மற்றும் இரவு பகலாக பால்கோவா காய்ச்சுபவர்கள் என அனைத்து தொழிலாளர்களுக்கும் கூடுதல் வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்றன. இது இந்த தீபாவளியை அவர்கள் தயாரிக்கும் பால்கோவா போன்று தித்திப்பாகும் என்பதில் மாற்றமில்லை. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் கருப்பன் ஞானியார்.